இப்போ நாங்கள் சிக்கன் 65லேயே கறி குழம்பு செய்ய போகிறோங்க. அது எப்படின்னா, எப்பயுமே வைக்கிற மாதிரி கறி குழம்பு மாதிரி தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை இலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சிக்கன் 65 நார்மலாக நீங்கள் எப்படி பொரித்து வைப்பீங்களோ அது மாதிரி பொரித்து வச்சுக்க வேண்டியது தான். அப்புறம் தேங்காய், முந்திரி, பெருஞ்சீரகம், இது மூணுத்தையும் நம்ம அரைச்சி விழுதாக வச்சுக்கணும். அடுப்பில் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கணும். பட்டை இலை கறி போட்டு வதங்கின இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, இதில் நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லா வதங்க நல்லா வதங்கிச்சு பாருங்கள். வதங்கின இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் நான் யூஸ் பண்ணுறேன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். ஆல்ரெடி சிக்கன் 65 உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக இந்த குழம்புக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கணும். வீட்டுத்தூள் போட்ட ஸ்டேஜில் இந்த சிக்கன் 65 போடும். போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச தேங்காய் அதை ஊற்றணும். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட வேண்டியது தான். இப்போ குழம்பு மூடி வைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சு கொதிக்க வைக்க வேண்டியது தான். இந்த சிக்கன் 65 கறி குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு தரணும், விருப்பம் போல் சாப்பிடுவாங்க. பாருங்க, சிக்கன் 65 குழம்பு பாருங்கள், சும்மா செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்களா. இந்த பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கறியும் நல்லா வெந்து போய் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக எங்கள் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சிக்கன் 65 குழம்பு ரெடி.